வருகின்ற 22/7/2025 செவ்வாய்க்கிழமை திருப்பூர் மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கின்ற வகையில் 16 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கமும் சட்டவிரோத கல்குவாரி எதிர்ப்பு இயக்கமும் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் பல்வேறு தோழமை அமைப்புகளும் இணைந்து திருப்பூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளோம். முதல்வர் வரும்பொழுது எதற்காக காத்திருப்பு போராட்டம் என்ற கேள்வி எழலாம். இந்த திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு சட்டவிரோத செயல்கள் முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கே கொண்டு செல்லப்படாமல் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அரசுக்கு வரக்கூடிய பணம் பல்வேறு வகையில் முறைகேடாக சென்று கொண்டுள்ளது. அதை கவனப்படுத்துகின்ற வகையில் அரசுக்கு வருவாய் ஈட்டித் தருகின்ற வகையில் நாங்கள் சில செய்திகளை முன்வைக்கின்றோம். கடந்த 2024 பிப்ரவரி மாத கடைசியில் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் காவல் நிலையத்துக்குட்பட்ட இடையங்கிணறு பகுதியில் கனிம வளத்துறையினுடைய வருவாய் ஆய்வாளர் சிவசக்தி அவர்கள் நம்பர் பலகை இல்லாத டிப்பர் லாரியில் சட்டவிரோதமான கிராவல் கனிமங்களை ஏற்றிக்கொண்டு லாரி வரும் பொழுது அதை தடுத்து நிறுத்துகிறார். அது முறையான ட்ரிப்ஷீட் இல்லை, நம்பர் பலகை இல்லை, எனவே அதை தடுத்து நிறுத்துகிறார். உடனடியாக அவருக்கு அமைச்சர் மு.ப. சாமிநாதர்களுடைய நேர்முக உதவியாளர் வினோத்குமார், அவரும் ஒரு அரசு பொறுப்பில் வருவாய் ஆய்வாளர், அவர் அந்த வண்டியை விட சொல்கிறார். இவர் எனக்கு நான் பிடித்த வண்டி நம்பர் பலகை இல்லை, நடைச்சீட்டு இல்லாமல் கிராவல் மண் கடத்தி வந்திருக்கார்கள், விட முடியாது என்கிறார். இப்படியான நிலை இருக்கும் பொழுது குண்டர் நகரத்தினுடைய திமுக நகர செயலாளர் உட்பட திமுகவினர் சென்று அரசினுடைய கனிம வளத்துறையினுடைய வருவாய் ஆய்வாளர் சிவசக்தி அவர்கள் பிடித்து வைத்திருந்த வண்டியினுடைய சாவியை பிடுங்கி டிப்பர் வண்டியை எடுத்து செல்கிறார்கள். அதாவது இந்த மாவட்டத்தில் ஒரு அரசு அலுவலர் நேர்மையாக செயல்பட முடியாத நிலை இருக்கிறது. ஏற்கனவே கனிம வள கொள்ளையை பற்றி நடப்பதை பற்றி புகார் கொடுத்ததற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு லூர்து பிரான்சிஸ் என்ற தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு விஏஓ படுகொலை செய்யப்பட்டார். அதே போன்ற நிலை திருப்பூர் மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 1.5 ஆண்டு காலமாக இது தொடர்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய சட்ட விழிப்புணர்வு மாநில செயலாளர் சதீஷ்குமார் அவர்கள் புகார் மனு கொடுத்தோம். நாங்கள் புகார் மனு கொடுத்தோம். குண்டலம் காவல்துறை சிவசக்தியை அழைத்து வாக்குமூலம் பெற்றும் கூட இன்று வரை அமைச்சருடைய PA வினோத்குமார் அவர்கள் மீதும் குண்டடம் திமுகவினர் மீதும் சட்டவிரோதமாக அவரிடமிருந்து வண்டிகளை பிடுங்கி சென்றதற்கான புகாரை பதிவு செய்யவில்லை. எனவே இங்கே அரசு அலுவலருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதால் சிவசக்தி அவர்களிடமிருந்து வருவாய் ஆய்வாளர் சிவசக்தியிடமிருந்து வாகனத்தை பறிக்க சென்று காரணமாக இருந்த அமைச்சருடைய நேர்முக உதவியாளர் மற்றும் குண்டடம் திமுகவினர் மீது உடனடியாக சட்டப்படியான கிரிமினல் வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துள்ளோம். அதே போல குட்டப்பாளையம் RPP கல்குவாரி குவாரி அனுமதி பெற்ற இடத்திலிருந்து வெளியே வேறு இடத்தில் 3 கோடி ரூபாய்க்கு கனிமங்களை சட்டவிரோத வெடிமருந்தை கொண்டு வந்து வெடி வைத்து கனிமங்களை எடுத்திருக்கிறார்கள். தாராபுரம் கோட்டாட்சியர் அதற்கான அபராதத்தை 3 கோடியை போட்டிருக்கிறார். அதே போல ஊத்துக்குழி சர்க்கார் கத்தாங்கண்ணி கிராமம் வெங்கலப்பாளையம் பழனிசாமி குவாரியினுடைய வெளிப்புற பகுதியில் பல்லாயிரக்கணக்கான கனமீட்டர் அளவிற்கு கனிமங்களை
சட்டவிரோத வெடிமருந்தை பெற்று வெட்டி எடுத்து கடத்தி உள்ளார்கள். குவாரி புலத்தில் அல்ல, குவாரிக்கு வெளிப்புற புலத்தில். இதை ட்ரோன் சர்வே மூலம் ஆய்வு செய்து அனைத்தும் கண்டறிந்திருக்கிறார்கள். அதே போல கோடங்கிபாளையத்தில் கடந்த வாரம் ஜெகதீஸ்வரி கல்குவாரிக்கு 10 கோடி ரூபாய் அபராதம் போடப்பட்டுள்ளது. அதே கோடங்கிபாளையத்தில், பல்லடம் கோடங்கிபாளையத்தில் ராமகிருஷ்ணன் கல்குவாரி 20 லட்சம் கனமீட்டர், அதற்கு சட்டப்படி 10 மடங்கு சீனியரேஜ் தொகை அபராதம் போட்டாலே கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அபராதம் போட வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட ராமகிருஷ்ணன் கல்குவாரி அதே போல கோடங்கிபாளையத்தில் அனுமதி முடிந்து சட்டவிரோத வெடிமருந்தை பயன்படுத்தி வெடித்து சூலூர் ஏர்போர்ஸ் வரை பாதிப்பை ஏற்படுத்திய விஜயலட்சுமி கல்குவாரி மற்றும் கோடங்கிபாளையத்தில் ஏற்கனவே வெடி வைத்து ஒருவர் படுகொலையாகி சென்ற வாரம் சட்டவிரோத வெடியை வைத்ததால் கற்கள் பறந்து வந்து அருகே உள்ள கலைச்செல்வி செந்தில்குமார் அவருடைய தலைக்கு அருகிலேயே விழுந்து உயிர் தப்பிய நிலையில் அந்த எஸ்டி கல்குவாரி மற்றும் கவிதா கல்குவாரி உட்பட பல குவாரிகள் சட்டவிரோதமாக இயங்கி கண்டறியப்பட்டிருக்கிறது. அரசே அபராதம் போடுகிறது. அரசே சட்டவிரோதமான வெடிமருந்து கொண்டு வந்து பயன்படுத்தினார்கள் என்று புகாரை பதிவு செய்கிறார்கள். அரசே கள்ளத்தனமாக கனிமங்களை வெட்டி எடுத்து என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் யாரின் மீதும் முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லக்கூடிய எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. குறைந்தபட்சம் பல்வேறு பிரிவில் பதிவு செய்யாவிட்டாலும் குறைந்தபட்சம் கனிம திருட்டுக்கு வழக்கும் சட்டவிரோத வெடிமருந்தை கொண்டு வந்ததற்கான எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் வழக்கும் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். அதை பதிவு செய்யவில்லை. இங்கே ஒன்றை கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு அதிமுக அரசு ஆட்சியில் இருந்த பொழுது ஒருவர் முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் என்னை கனிமம் எடுக்க சொன்னார் என்று சொன்னதற்காகவே என்று ஒரு வாக்குமூலம் கொடுத்ததற்காக ஐ பெரியசாமி அவர்களை 2012 பட்டிவீரம்பட்டி காவல் நிலையத்தில் 11 பிரிவுகளில் வழக்கை பதிவு செய்து 2 மாதம் கைது செய்து சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள். அந்த வழக்கு தற்போதும் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் பிஆர்சியாக பதிவு செய்யப்பட்டு வழக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி பல குவாரிகள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறது. அதே போல நீதியரசர் மகாதேவன் அவர்கள் அட்வொகேட் கமிஷன் பார்த்து பல குவாரிகள் மோட்டுப்பாளையம் கிராமத்தில் அபராதம் போடப்பட்டிருக்குது. அப்ப இதன் மீதெல்லாம் இன்று வரை வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பது சட்டத்திற்கு விரோதமான. அமைச்சர் மேலேயே வழக்கு போட முடியுது. ஆனா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கோரிக்கையாளர் மேல வழக்கு போட முடியறது இல்லை. அப்ப அதற்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்ன? எனவே அனைவர் மீதும், அதாவது அனுமதி இல்லாத புலத்தில், அனுமதி இல்லாத இடத்தில் சட்டவிரோதமாக வெடிமருந்து கொண்டு வந்து சட்டவிரோதமாக கனிமங்களை கடத்திய கண்டறியப்பட்ட அனைத்து குவாரி புலங்களில் இருப்பவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன்வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு டெல்லி உச்ச நீதிமன்றம் ரிட் பெட்டிஷன் சிவில் 136/2003 என்ற வழக்கில் 2020 தீர்ப்பு கொடுத்து மீண்டும் அது உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு சென்று 2023 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் அனைத்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவருக்கும் தகவல் தெரிவித்த அடிப்படையில் கிராம சாலைகளில் 10 டன்னும் மற்ற சாலைகளில் 2 ஆக்சில் என்று சொல்லக்கூடிய 6 சக்கர வாகனம் 18 டன்னும் 3 ஆக்சில் என்று சொல்லக்கூடிய 10 சக்கர வாகனம் 28 டன்னும் 4 ஆக்சில் என்று சொல்லக்கூடிய 12 சக்கர வாகனம் 36 டன்னும் 5 ஆக்சில் என்று சொல்லக்கூடிய 14 சக்கர வாகனங்கள் 42 டன்னும் 6 ஆக்சில் என்று சொல்லக்கூடிய 16 சக்கர வாகனங்கள் 48 டன் மட்டுமே கனிமங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஆனால் கிராமப்புற சாலைகளிலேயே 16 சக்கர வாகனங்கள் 90 டன்னுக்கு மேல் எடையுள்ள பல இடங்களில் கொண்டு செல்கிறார்கள். இதை நாங்கள் ஏற்கனவே சுக்காம்பாளையத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான லாரிகளை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்து
கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் போடப்பட்டுள்ளது. இதற்கு அபராதம் மட்டுமல்ல, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் லா ஆக்டும் போட வேண்டும் என்று தெளிவாக டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் உயர் நீதிமன்ற கண்டெம்ட் வழக்கில் தெரிவித்திருக்கிறது என்று அனைவருக்கும் தெரிவித்துள்ளார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் போடக்கூடிய சாலைகள் 8 ஆண்டு இருக்க வேண்டிய சாலைகள் 3 மாதத்தில் பழுதாக தொடங்கி 3 ஆண்டுகளில் இல்லாமலேயே போகவிடுகிறது. கனிமங்களுடைய வருட வருமானம் தமிழ்நாடு ஊரம் சேர்த்தி அனைத்து கனிமங்களுக்கு 1800 கோடி தான். ஆனால் இந்த 1800 கோடி கனிம வருமானத்தை காட்டி கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சாலைகளை ஒவ்வொரு ஆண்டும் பால்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிராமப்புற சாலைகளில் இருந்து எம்டிஆர் மற்றும் ஓடிஆர் என்று சொல்லக்கூடிய மாவட்ட சாலைகளில் இருந்து, மாநில நெடுஞ்சாலைகளில் இருந்து, தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்து 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சாலைகள் பழுதாய் வருகிறது. எனவே இதன் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், வாகனங்கள் மீது அபராதம் விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தும், அது மட்டுமல்ல, இந்த 3 கோரிக்கை மட்டுமல்ல, குவாரிகளுக்கு எல்லாம் பல குவாரிகளை ஆய்வு செய்து அபராதம் போடுறாங்க. அபராதம் போடும் பொழுது இது இத்தனை லட்சம் கனமீட்டர், இப்போ உதாரணத்துக்கு 20 லட்சம் கனமீட்டர் கற்களை வெட்டி எடுத்ததாக கோடங்கிபாளையம் ராமகிருஷ்ணன் கல்குவாரிக்கு போடப்பட்டிருக்குது. அப்ப அதுக்கு 810 டன் வெடிமருந்து தேவை. ஜெகதீஸ்வரி கல்குவாரிக்கு 3 லட்சம் கனமீட்டர் எடுத்ததாக போடப்பட்டிருக்கு. அதுக்கு கிட்டத்தட்ட 100கணக்கான டன் வெடிமருந்து தேவை. இங்க அதே போல 3 கோடி அபராதம் போடப்பட்ட ஆர்பிபி கல்குவாரி. இப்ப ஒவ்வொன்றுக்கும் சட்டவிரோத வெடிமருந்து எங்கிருந்து கொண்டு வரப்பட்டதை பற்றி எந்த விதமான கவலையும் அரசுக்கு இல்லை. இன்னைக்கு பல பயங்கரவாத செயல் நடக்குது. கோயம்புத்தூர்ல கோணியம்மன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு சிலிண்டர் காரை கொண்டு வரப்ப வெடிச்சதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தேசிய புலனாய்வு முகாமை ஆய்வு பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒரு குவாரிக்கு 810 டன்னு, ஒரு குவாரிக்கு 100கணக்கான டன்னு, ஒரு குவாரிக்கு 30 கோடி 30 டன் 40 டன் வெடிமருந்து, 3 லாரி 4 லாரி வெடிமருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா இதன் மீது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, அது சட்டவிரோதமாக அந்த நிறுவனத்திற்கு எங்கிருந்து கிடைத்தது என்பதை பற்றி எதுவும் இல்லை. இது நாட்டில் தீவிரவாத பயங்கரவாத செயலை ஊக்குவிப்பதற்கான நிகழ்வாகும். எனவே சட்டவிரோத வெடிமருந்து எங்கிருந்து கொண்டு வந்தது என்பதை கண்டுபிடித்தும், அந்த சட்டவிரோத வெடிமருந்து கடத்தி கொண்டு வந்தவர்கள் மீது வெடிமருந்து சட்டப்படியும், கொடுத்த நிறுவனங்கள் மீது வெடிமருந்து சட்டவிரோதமாக கடத்தி வந்த பிரிவில் வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு பல கோரிக்கைகளுக்கு எங்களுக்கு வருமானம் பத்தவில்ல, வருவாய் இல்லை, டெல்லி அரசு ஜிஎஸ்டியில நமக்குரிய பங்கு தரம் இருக்குது, எங்களுக்கு பல்வேறு வகையில் நிதி பயன்படுத்துவதற்கான நிதி திட்டம் இல்லைங்கிறாங்க. ஆனால் இங்க குறிப்பா திருப்பூர் மாவட்டத்தை எடுத்தா கோடங்கிபாளையம் ராமகிருஷ்ணன் கல்குவாரிக்கு மட்டும் முறையான அபராதம் போடப்பட்டிருந்தால் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அபராதம் போடப்பட்டிருக்கும். இங்க இப்ப கண்ணு முன்னாடி ஜெகதீஸ்வரி குவாரிக்கு 10 கோடி, இங்க ஆர்பிபி குவாரிக்கு வெளியில வெட்டினது மட்டும் 3 கோடி, குவாரிக்குள்ள போனா இன்னும் 50 கோடி 60 கோடி வரும். அதே மாதிரி இங்க பல கோடி ரூபாய் அபராதம் போட நிலையில ஊத்துக்குழி, வெங்கலப்பாளையம், பழனிசாமி வெளியில வெட்டினது மட்டும் குவாரிக்குள்ள போட்டு எப்படி தனியா வரும். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற 300 குவாரிகளையுமே ஆய்வு செய்து டிஜிட்டல் முறையில் ட்ரோன் சர்வேல ஆய்வு செய்து கணக்கீடு செய்தால் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் நிதி இங்க மட்டும் கனிமங்கள்ல சட்டவிரோதமா எடுக்கப்பட்டது தெரிய வரும். அப்ப அதை செய்வதற்கு அரசுக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே நாங்கள் புகார் கொடுத்து மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழுமம் தான் எல்லா குவாரிக்கும் அனுமதி கொடுக்கும், சுற்றுச்சூழல் அனுமதி. அவர்களே ஆர்பிபி கல்குவாரி, நாள் ரோட்டில் இருக்கக்கூடிய ஏடி இளங்கோ கல்குவாரி, கீரனூர்ல இருக்கிற புஷ்பலதா கல்குவாரி, அதே போல சிவன்மலையில் இருக்கிற சுப்பிரமணி கல்குவாரி, இங்க இருக்கக்கூடிய கோடங்கிபாளையத்தில் இருக்கிற எஸ்சி கல்குவாரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி 1.25 வருஷம் தான் ஆச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. குறிப்பாக மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கல. அப்போ இவர்கள் யாருக்காக வேலை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. நாங்கள் கனிமம் தொடர்பாக கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய குறைதீர் கூட்டத்தில் மட்டும் இப்ப 4 வருஷத்துக்கு 48 மாசம் சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 2000 இருந்து 3000 மனு கொடுத்திருக்கோம். குறைதீர் கூட்டத்தில் அக்ரி கிரீவன்ஸ்ல மட்டும். இது மட்டுமல்லாமல் வாராந்திர குறைதீர் கூட்டம், கோட்டாட்சியர் குறைதீர் கூட்டம்,
பொல்யூஷன் குறைதீர் கூட்டம் என்று 5000 மனுக்கள் இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த 5000 மனுக்கள்ல 50 மனுக்கள் மீது கூட நடவடிக்கை இல்லை. ஏன் என்று சொன்னால் இங்கே கனிம வளத்துறை என்ற சுரங்கம் மற்றும் புவியியல் துறை என்ற ஒரு துறையே ஏற்கனவே வள்ளல் என்ற ஒரு திருட்டு அதிகாரி இருந்த பொழுது வேலை செய்யாம இருந்தாங்க. மாவட்ட ஆட்சியர் சொல்லியே செய்யல. அதற்கு பின்பும் மாவட்ட நிர்வாகம் அதை பத்தி கவலையே பட்டுக்கல, புது ஆட்சியர் கிருஷ்ணராஜ் இருந்த காலத்துல. அதனால எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் 5000 மனுக்களும் குப்பை தொட்டிகள் இருக்கிறது. போன மாதம் நீதிமன்றம் சொல்லிச்சு எந்த மனுக்கள் மீது 30 நாள்ல நடவடிக்கை எடுக்காம இருக்கக்கூடாதுன்ட்டு. என்ன நகைச்சுவை இருக்குன்னா, மாசம் அக்ரி கிரீவன்ஸ் நடக்கும் பொழுது பதில் கொடுக்காத மனுக்கள்னு படிப்பாங்க டிஆர்ஓ. ஆனா என்ன படிக்க மாட்டாங்கன்னா, கனிம வளத்துறைக்கு புகார் கொடுத்த மனுக்களை மட்டும் படிச்சு காட்டவே மாட்டாங்க. மனுக்கள் பெண்டிங்னே சொல்ல மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. இது என்ன நாடு? நாடா இது சுடுகாடா? திருப்பூர் மாவட்டத்துல அரசாங்கம் நடக்குதா, கனிம வளத்துறை நடக்குதா? ஏற்கனவே இங்க கோமதி என்ற ஒரு பெண்ணை கனிம வளத்துறை வச்சு செயல்பட்டு இருந்தாங்க. இப்ப அதே கனிம வளத்துறையில ஒருத்தர் டிடி பொறுப்புல இருக்கார் மாறன்ட்டு. அவர் எந்த வேலையும் செய்யறது இல்ல, கமிஷன் வாங்கி கொடுக்கிற வேலை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. அலுவலக வேலை எந்த வேலையும் செய்யறது இல்ல. குவாரி அதிபரிடம் காசு வாங்கி கொடுக்கிற வேலை தான் செய்யறாங்க. இந்த மாவட்டத்துல மாவட்ட ஆட்சித்தலைவரின் பர்சனல் கிளார்க் என்று சொல்லக்கூடிய பலரும் பல ஆண்டுகளாக பதவியில் இருந்துட்டு இருக்காங்க. அவர்களாம் உடனடியாக மாற்றணும். இங்க புது ஆட்சியர் வந்திருக்கார். நேர்மையான முறையில் செயல்படுவதை திருப்பூர் மாவட்டம் உறுதிப்படுத்தணும். திருப்பூர் மாவட்டம் என்று சொன்னால் இது ஏதோ பேர் சொல்ற மாவட்டம் அல்ல. வரலாற்றிலேயே விடுதலை போராட்ட காலத்திலே முதல்ல கொரில்லா போராட்டத்தை தொடங்கிய தீரன் சின்னமலை பிறந்த மாவட்டம், வாழ்ந்த மாவட்டம். விடுதலை போராட்டத்தில் ரத்தத்தை சிந்திய திருப்பூர் குமரன் வாழ்ந்த மாவட்டம் இது. 1965 மொழி போராட்டத்துல பல நூற்றுக்கணக்கான பேர் இங்கே போராட்ட களத்தில் வந்து அடி வாங்கி உதவி வாங்கி மட்டுமல்ல உயிர் கொடுத்த மாவட்டம். உழவர் போராட்டத்தில் மிக அதிகமான போராட்டத்தை சந்தித்த, அடக்குமுறையை சந்தித்த பெருமாநல்லூர் ஈகல் உட்பட பல்லடம் உட்பட பல இடங்களில் பல ஈகள் உயிரை கொடுத்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உரிமைகளை போராடி பெறுவது என்பது வரலாறு. அது மட்டுமல்ல, திருப்பூர்ல தொழிற்சங்க போராட்டத்திற்கு பல வரலாறுகள் உண்டு. இங்க உழவர் போராட்டம், தொழிற்சங்க போராட்டம் மற்றும் விடுதலை போராட்டம், உரிமை மீட்பு போராட்டம், நாட்டின் மானம் காக்கும் போராட்டம், அந்நியனை விரட்டி அடிக்கின்ற போராட்டம், ஊழலை எதிர்க்கின்ற போராட்டம் என அத்தனை போராட்டங்களும் கலந்து கொண்டு கொண்டிருக்கின்ற மாவட்டம் இந்த மாவட்டம். எனவே இந்த மாவட்டத்துல இந்த பிரச்சனைகள் மட்டுமல்ல, இப்போ எல்லாம் குறிப்பா பாத்தீங்கன்னா மாவட்டம் பூரா நெருப்பெரிச்சல், காலம்பாளையம் மற்றும் இங்க பூண்டி, அம்மாபாளையம், முதலிபாளையம் பல இடங்கள்ல இன்னைக்கு பிரச்சனை. ஜனங்க வாரக்கணக்கா தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் கைதாயிட்டு இருக்காங்க. காரணம், இங்க இருக்கக்கூடிய பாறை குழிகளில் எல்லாம் எந்த விதமான சுத்திகரிப்பு நுட்பம் செய்யாமல் முழுக்க விஷக்கழிவுகளை கொண்டு போய் அந்த பாறை குழிகளில் கொட்டுவதால் அந்த பாறை குழிகளில் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர் நிலத்தடியில் விஷமாக மாறி விவசாய பயிர்கள் அழிந்து மக்கள் வாழ முடியாத வகையில் சுகாதார கேடும், விவசாய அழிப்பும், நிலத்தடி நீர் அழிப்பு நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே நொய்யலாற்ற டாலர் சிட்டி என்று சொல்லி பன்னாட்டு கம்பெனிகளுக்கான உற்பத்தி கேந்திரம் ஆக்குறோம் என்று சொல்லி நொய்யலாறு செத்து போயிருச்சு. இப்போ பாறைக்குழியில சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்ல திருப்பூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் முழுக்க இங்க வந்து முழுக்க தன்னுடைய போர் போட்டு, ஆழ்குழாய் கிணறு போட்டு, திறந்து வெளி கிணறு வெட்டி விவசாயிகள் தன்னுடைய சொந்த வருவாயில இங்க தோட்ட பயிர்களை உற்பத்தி பண்ணி இங்க மக்களுக்கு உணவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் பாறை குழிகளில் கொண்டு வந்து நாங்க வந்து குப்பைகளை கொட்டுறோம், மேலாண்மை பண்ண குப்பைகளை கொட்டுறோம் பொய்யா சொல்லி போட்டு இந்த நாட்டில் நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். இந்த நாட்டில் உற்பத்தி ஆகின்ற தினசரியும் வீட்டில் பயன்படுத்தப்படுகின்ற 10 பிளாஸ்டிக் பேப்பரை சுத்திகரிப்பதற்கு திடக்கழிவு மேலாண்மை திட்டம் தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்குதா? ஒன்றிய அரசு கிட்ட இருக்குதா? கிடையாது. அத்தனை கழிவையும் கொண்டு போய் என்ன பண்றது? ஏதோ இடத்தில் கொட்டி நாசப்படுத்துவது, இல்லை என்றால் தீ வைத்து இதில் வரக்கூடிய டயாக்சின் என்ற காற்றை சுவாசித்து அனைவரும் மலட்டுத்தன்மையும் புற்றுநோயாளி ஆகின்ற அவலம்தான் இருக்குது. இன்னைக்கு நெருப்பெரிச்சல், காலாம்பாளையம், அம்மாபாளையம் பகுதியில மக்கள் போராட்டம் தீவிரமா வெடிச்சிட்டு இருக்குது. எனவே பாறை குழிகளில் திடக்கழிவை சொல்லி விஷக்கழிவு, இந்த விஷக்கழிவு மட்டுமல்ல
திருப்பூர் மாநகராட்சியில் சேரக்கூடிய விசக்கழிவு மட்டும் இல்லைங்க, வெளிமாநிலிருந்து வரக்கூடிய விசக்கழிவு, வெளிநாடுல இருந்து வரக்கூடிய விசக்கழிவு இதோட சேர்ந்து கொட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் கண்காணிக்கிறது? கண்காணிக்கிறதுக்கு ஏதாச்சும் அமைப்பு முறை இருக்கா? சிஸ்டம் இருக்கா? மக்கள் பிரதிநிதிகள் பார்க்க முடியுமா? கேட்க முடியுமா? எதுவும் கிடையாது. அன்னாரம் செத்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மலட்டுத்தன்மையிலும், புற்றுநோயிலும், தோல் நோயிலும், சிறுநீரக பாதிப்பிலும், முக்கியமாக குழந்தைகள் கூட சர்க்கரை நோய் வந்து பாய்ச்சிட்டு இருக்காங்க, மலட்டுத்தன்மை வந்து பாய்ச்சிட்டு இருக்காங்க. எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும், அது மட்டுமல்ல, தீரன் சின்னமலை மிகப்பெரிய போர் பயிற்சி பாசறையை, கொரில்லா பயிற்சி பாசறையை சிவன்மலை ஒட்டி அமைச்சிருந்தார். அந்த இடம் இன்னைக்கு சிதிலம் அடைஞ்சு கிடக்குது. தமிழ்நாட்டை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு பேசுது. இங்க ஒரு மிகப்பெரிய தொல்லியல் சின்னமாக கண்டறியப்பட்ட 200 ஆண்டு கால வரலாறு கொண்ட அந்த தீரன் சின்னமலை அவருடைய போர் பயிற்சி பாசறையை அரசு புதுப்பித்து தொல்லியல் சின்னமா அறிவிக்கணும். காங்கேயத்துல காளை மாட்டு சிலை, காங்கேயம் காளை என்பது இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய குறியீடு. அந்த காங்கேயம் காளைக்கு பார்த்தோம்னா ஈரோட்டில் காங்கேயம் காளையுடைய சிலை இருக்குது, மதுரையில் இருக்குது, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துறதுல, பல திருச்சியில் இருக்குது. ஆனால் காங்கேயத்தில் இல்லாமல் இருக்கிறது. காங்கேயம் தான் செய்தி மக்கள் தொடர்புத்துறையுடைய அமைச்சருடைய ஊர், சொந்த தொகுதி. ஆனா இங்க ஒரு தொல்லியல் சின்னத்தை பாதுகாப்பதை பற்றியோ அல்லது இங்க ஒரு காங்கேயம் காளை சின்னத்தை வைப்பதை பற்றியோ தொடர்ந்து மனு கொடுத்தும் அமைச்சர் எந்த விதமான முறையில் கண்டுகொள்ளாமல், இங்க அமைச்சருக்கு பேரு என்ன கேட்டீங்கன்னா 20% கமிஷன் அமைச்சர். அவருக்கு வேலையே 20% கமிஷன் வாங்குறதா வேலையா இருக்குது. ஒன்னே ஒரு உதாரணம் சொல்றேன். கொடுமணல் வந்து இப்ப காப்பகம், இங்க கீழடியில காப்பகம் இருக்கிற மாதிரி கொடுமணல் காப்பகத்துக்கு நிதி ஒதுக்கி நம்முடைய தமிழ்நாடு அரசு இப்ப பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கு. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த கொடுமணல் காப்பகத்துக்கு போறதுக்காக நம்முடைய திருப்பூர் மாவட்டத்துல காங்கேயம் வட்டத்துல நொய்யலாற்றின் கரையில் இருக்கக்கூடிய தங்கம்மன் கோவிலில் இருந்து அக்கறையில கொடுமணல் போவதற்கு ஒரு பாலம் அமைப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாடி அமைச்சர் மூப்பே சாமிநாதன் அவர்கள் 18 கோடியில் அடிக்கல் நாட்டினார். கொடுமணல் தங்கம்மன் கோயில் இணைப்பு பாலம். அந்த பாலத்தை இப்ப கைவிட்டுட்டாங்க. என்னடான்னு கேட்டா, அந்த பாலம் அமைச்சா பக்கத்துல ஒரு குவாரி அமைக்க முடியாது. ஆண்டவர் குவாரி இட்டு, ஆண்டவர் குவாரி தார் பிளான்ட் வைக்க முடியாது, ஆண்டவர் குவாரி கிரசர் வைக்க முடியாது, ஆண்டவர் குவாரி எம்சாண்ட் வைக்க முடியாது. அவனுக்கு பல கோடி வருமானம் வர முடியாதுங்கிறதுக்காக 18 கோடி ரூபாய்க்கு 20 வருஷம் கமிஷன் எவ்வளவு 4 கோடி ரூபாய் அவன்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு அந்த திட்டத்தை கைவிட்டதா சொல்றாங்க. ஒரு அமைச்சர் இப்படி இருந்தா அந்த நாடு விளங்குமா? ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துக்கு போறதுக்கு பாலம் அமைக்கின்ற திட்டத்தை குவாரிக்கு அவன்கிட்ட 20 வருஷம் கமிஷன் வாங்கிட்டு அந்த திட்டத்தை கைவிட்ட ஒரு அமைச்சர் இருந்தால் என்ன, இல்லாமல் போனா என்ன? திருப்பூர் மாவட்டம் இப்படி நாசமாயிட்டு இருக்கு. எனவே இங்க இருக்கக்கூடிய குவாரி முறைகேடுகளை முறையா பண்ணணும். அதே மாதிரி இங்க திருப்பூர் மாவட்டத்தில் கூடிய அத்தனை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிடிஓஸ், ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்க பிடிஓஸ் எல்லாம் எந்த தூர அளவீடுகளையும், குறிப்பா பல்லடம், மடத்துக்குளம், இதெல்லாம் தூர அளவீடுகளை கேட்டு நூற்றுக்கணக்கான மனுக்கள் கொடுத்தும் எந்த குவாரிக்குமே, ஏன்னா இவங்க அனுமதி கொடுக்கும் பொழுது பொய்யான சான்றிதழ் இந்த வீடியோ கொடுத்துருப்பாங்க. 300 மீட்டர்ல ஊடே இல்லை, 300 மீட்டர்ல அங்கீகரிக்கப்பட்ட மனை இல்லைன்ட்டு. நாம அதற்கான ஆதாரத்தை எல்லாம் எடுத்து இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட மனை என்பதற்கு ஊராட்சி தீர்மானம் இருக்குது, டிடிசிபி தீர்மானம் இருக்குது, ஏற்கனவே கிராம வரைபடம், புல வரைபடம், ஆப்பதிவேடுல சான்றுகளா இருக்குது, பட்டியல மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் இருக்குது. இதையெல்லாம் கொடுத்து இந்த அடிப்படையில் தூர அளவீடு பண்ணி கொடுங்கன்னு சொன்னா ஒன்றுக்கு கூட பல்லடம் பிடிஓவும், மடத்துக்குளம் பிடிஓவும், காங்கேயம் பிடிஓவும் செய்து தராத நிலையும், பல வட்டாட்சியர்கள் இந்த மனுவெல்லாம் வந்தா தூக்கி அப்படியே குப்பையில போடக்கூடிய நிலையிலும் தான் இருந்துட்டு இருக்குது. குறிப்பா தெற்கு அவனாசி வலயத்துல முத்து அருண் என்ற ஒரு குவாரி, அந்த குவாரி கிட்டத்தட்ட 60 ஏக்கர் குவாரி, 60 ஏக்கர் குவாரி விட்டு வெறும் 150 மீட்டர்ல பட்டியலின மக்களுக்கு அரசாங்கம் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வீட்டு மனை கொடுத்துருக்கு. பல வீடுகள் இருக்குது, குவாரிக்குள்ளேயே டவர் போகுது. இதை பற்றி நூற்றுக்கணக்கான புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்கல. கேட்ட என்ன சொல்றாங்கன்னா, அந்த குவாரியை புதுக்கோட்டை ராமச்சந்திரன் சப்கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, திண்டுக்கல் ரத்தன சப்கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட அவலத்தில் இந்த மாவட்டத்தை, திருப்பூர் மாவட்டத்தை ஆண்டு கொண்டிருப்பது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரோ மற்ற துறை அதிகாரிகளோ அல்ல, முழுக்க முழுக்க கனிம மாஃபியாக்களின் கைப்பாவையாக
திருப்பூர் மாவட்டம் இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் காவல்துறை என்பது முழுக்க முழுக்க ஊழல் மலிந்து சட்டவிரோத வெடிமருந்து நடமாட்டத்திற்கு துணை போய் நின்று சட்டவிரோத வெடிமருந்து காவல்துறையால் எதுவும் கண்டுபிடிக்கப்படுறதில்லை. ஏற்கனவே திருப்பூர்ல சட்டவிரோத நாட்டு வெடிகுண்டு தயாரிச்சு செத்து போனாங்க. செத்து போனவங்களும் இன்னைக்கு வரைக்கும் இழப்பீடு கிடையாது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு இல்லை. ஆனா அந்த வெடி சம்பவத்துல மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட அந்த வெடிகுண்டை எவன் தயாரிச்சானோ அவனுக்கு போய் நிதி உதவி யாரு செய்யறாங்க? மாவட்ட அமைச்சர் மூப்பேசாமி போய் செய்யறாரு. வெடி விபத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கிடையாது. ஆனால் வெடி தயாரித்தவனுக்கு இழப்பீடு கொடுக்கின்ற வேலையை அமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கெல்லாம் அமைச்சரா இல்ல கொள்ளக்கோஷ்டி தலைவர்களா? இப்படியான நிலையில் இருக்கிறது. எனவே இதை சரி பண்ண வேண்டும் அரசு. நாங்கள் பேசுவது அத்தனையும் சட்டப்படி, அரசு சொன்ன விதிகள் படி, முறைப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி தருகின்றவர்களாக இங்கே அரசினுடைய சம்பளத்தை வாங்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ இல்லை. எங்களை போன்ற சமூக செயல்பாட்டாளர்களும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் பல்வேறு உழவர் அமைப்புகளும் சுற்றுச்சூழல் அமைப்புகளும் தான் என்ன பண்ணுது, அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய வருமானமை ஈட்டி கொடுத்துட்டு இருக்குது. அவர்களை நாளை மறுதினம் வரக்கூடிய முதலமைச்சர் நேரில் சந்தித்து அவர்களிடம் என்ன கோரிக்கை என்பதை கேட்டு பெற வேண்டும். இதையெல்லாம் நிறைவேற்றலைன்னா, அதாவது குறிப்பாக சட்டவிரோதமாக கனிமங்களை வெட்டி எடுத்து கண்டறியப்பட்டு அபராதம் போடப்பட்ட குவாரிகள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும், மற்றும் அனைத்து விதமான தூர அளவீடுகளை செய்ய வேண்டும். அபராதம் போடப்பட்ட அனைத்து குவாரிகளுக்கும் வெடிமருந்து எங்கிருந்து கொண்டு வந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மனுக்களையும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் போடப்பட்ட அரசாணை 135/2009 என்ற அடிப்படையில் கனிம திருட்டை பற்றி புகார் கொடுத்தாலே 15 நாட்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை அமல்படுத்தாமல் இருப்ப அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து அமல்படுத்த வேண்டும். திருப்பூர் மாவட்டத்தில் நேர்மையாக சட்டப்படி செயல்படக்கூடிய சரியான அதிகாரிகளை, நேர்மை மிகு அதிகாரிகளை திருப்பூர் மாவட்ட கனிம வளத்துறைக்கு, அது கனிம வளத்துறை இயக்குனர், இணை இயக்குனரிலிருந்து உதவி இயக்குனரிலிருந்து எந்த அலிகேஷனும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய இங்க புவியியலாளர்லிருந்து அங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகளான டிடி மற்றும் ஆர்ஐ அத்தனை பேரையும் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கின்றோம். இந்த கோரிக்கைகளை முதல்வர் வருகின்ற இன்னும் 48 மணி நேரம் இருக்குது. முதல்வர் வருவதற்குள் இங்கிருக்க அதிகாரிகள் நிறைவேற்ற தவறினால் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவோம். முதல்வருடைய கவனத்திற்கு இது நேரடியாக செல்லும். இது முதல்வர் கவனத்திற்கும் அல்ல, நீதிமன்ற கவனத்திற்கும் செல்லும். இதனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீதிமன்றத்திற்கு படியேற வேண்டிய தேவை இருக்கும். ஏற்கனவே பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மூத்த IAS அதிகாரிகள் சிறை தண்டனை, அபராதம் என தொடர்ந்தே பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். கடந்த வாரம் கூட திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தது. கடந்த வாரத்தில் சென்னை கமிஷனர் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தது. இப்படியான நிலை திருப்பூர் மாவட்டத்திற்கு வந்துவிடக் கூடாது என்ற அக்கறையோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். முதல்வர் வருவதற்குள் இந்த கோரிக்கைகள்லாம் 1 மணி நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகள். இது போன்ற கோரிக்கைகளை கடந்த மாதம் ஜூன் மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஈரோடு வருகின்ற பொழுது இந்த கோரிக்கை, இது போன்ற பல கோரிக்கைகளை வைத்தோம். இது மட்டுமல்ல, விவசாயிகள் மீது போடப்பட்ட 42 பேர் மீதான வழக்கை ரத்து பண்ணணும். அது யாரு? சாமிநாதன் என்ற ஒரு திருட்டு மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் என்ன கொலவனை பார்த்தான்னு சொன்ன வழக்கு. அது மட்டுமல்ல, சிப்காட்டுக்கு சிஇடிபி அமைக்க வேண்டும், விரிவான சிஇடிபி அமைக்க வேண்டும் கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தோம். அதை அனைத்தையும் முதல்வர் பொழுது அங்கே இருந்த அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நிறைவேற்றி கொடுத்து ஒரு முன்மாதிரியான அமைச்சராக திகழ்கிறார். அது போன்ற நிலையை திருப்பூர் மாவட்டத்திலும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றோம். எங்களுக்கு நோக்கம் போராட்டம் அல்ல, கோரிக்கைகளை, சட்டப்படியான கோரிக்கைகளை சில மணி நேரத்தில் நிறைவேற்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இங்கே அரசு அதிகாரிகளுக்கே குறிப்பாக பாதுகாப்பு இல்லாத நிலை, அமைச்சராலும்
அமைச்சருடன் உடனிருப்பவராலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையை களைய வேண்டும். இல்லை என்றால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை திருப்பூரில் நடத்தி காட்டுவோம் என தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் சார்பாகவும், சட்டவிரோத கல்குவாரி எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பாகவும், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம்.